இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் அதாவது அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி ட்ரைலர் காமிச்சாலும் அதுல நடக்காத விஷயங்களை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த படத்துல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம படத்துல காட்டினா எப்படி இருக்கும்? ஒரு ரசிகனா நான் யோசிப்பேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், இந்த இடம் ஒரு மாளிகையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சிருந்தேன். இப்போ நான் பண்ணும்போது இந்த இடம் ஒரு மாளிகையாக வச்சுருப்பேன். ஒரு தங்க சேரில் உட்காரன்னு ஆசைப்பட்டிருப்பேன். திருப்பி தங்க சேரால் நான் படம் எடுக்கும்போது நான் தங்க சேரில் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி அவர் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இந்த படத்தில் அவர் நிறைவேற்றிக்கிட்டார். ஓகே, ஸோ அஜித் சாரோட படங்கள்ல ஆதிக் சாரோட விஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆமாம், 100%. எஸ், ஓகே. அண்ட் பொதுவாகவே படங்கள்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்டண்ட் ஸ்டைல் இருக்கும். விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அதுவும் படங்கள்னு வரும்போது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களை மாற்றிப்பாங்க இல்லையா? இப்போ சண்டை போடும்போது பொதுவாக ஆடியன்ஸ் வந்துட்டு சும்மா சண்டை போடுறாங்க, ஜஸ்ட் அது ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் ஸ்டண்ட் மாஸ்டராக உங்களுக்கு தான் அதில் எவ்வளோ டீடைலிங் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அஜித் சாருக்காக குட் பேட் அக்லிக்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? நான் அவர் சாரோட ஃபஸ்ட்டு படம் துணிவு பண்ணும்போதே நான் 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் ரொம்ப பேடாக அவரை பற்றி அவர் மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் பண்ண சாதனைலாம் பேசுகிறவங்களாம் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இது ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து 3 சேரை போட்டு உட்காந்து பேசிகிட்டுலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி அஜித் சார் ஒர்க் பண்ணதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா, இல்லை இருந்தாங்களா, சினிமாவில் எங்கே மூலையில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.